ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நுழைகிறார்கள். என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே, எங்கு சென்றாலும் மதீனா திரும்பி வந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் தேடும் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை. தேடி தேடி தன் மகளை அரவணைத்து அல்லாஹ்விடத்திலே உயர்த்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவார்கள், ஃபாத்திமா மறுமைக்காக தயாராகிக் கொள். ஃபாத்திமா தன் மகளை பார்த்து சொல்லுவார்கள், ஒரு ரசூல், ஒரு நபி, மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. உன் தந்தை ரசூல் என்பதால் மறுமையிலே உன்னை பாதுகாத்து விட முடியாது ஃபாத்திமா. உன் தந்தை நபி என்பதால் அல்லாஹ்விடத்திலே உன் தந்தை என்பதால் சிபாரிசு செய்ய முடியாது ஃபாத்திமா. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது ஃபாத்திமா. நீ தயாராகிக் கொள் மறுமைக்காக. சொர்க்கத்துடைய உயர்ந்த பெண்மணி நீங்கள் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே. சொன்னார்கள், ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். கவலை வேண்டாம் ஃபாத்திமா, உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சிரமத்தை அந்த நேரத்திலே அனுபவித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது ஃபாத்திமா.